வணக்கம். நீங்கள் கோஆப்டிவ் எக்ஸாம் குறிப்பாக மத்திய கூட்டுறவு வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி தேர்வுகள் தயாராகிதுன்னா இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம டெஸ்ட்டு அடிப்படையில் நம்ம காணொலிகள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டெய்லி பேஸில் 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை தெரிஞ்சவங்க அவங்க ஸ்கோர் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் நாங்கள் ரீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்துகிட்டு கொஷினுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஆன்சர் சொல்கிறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் கெட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நம்ம இன்னிலேருந்து அதை தொடங்குகிறோம். இதே போல் தான் நம்ம டெஸ்ட் பேஜ் தனியாக நடத்திட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1901, ஆப்ஷன் பி 1902, ஆப்ஷன் சி 1903, ஆப்ஷன் டி 1904. தோட்டப்பயிர் அல்லாதது எது? காஃபி. ஆப்ஷன் ஏ காஃபி, ஆப்ஷன் பி ரப்பர், ஆப்ஷன் சி கொக்கோ, ஆப்ஷன் டி பயிர்கள். சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவில்லின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ கூட்டுறவு அமைச்சகம், ஆப்ஷன் பி சர்வதேச கூட்டுறவு கூட்டணி, ஆப்ஷன் டி ரோஸ்டல் முன்னோடிகள், ஆப்ஷன் டி வில்லியம் கிங். எந்த கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் ஏ தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், ஆப்ஷன் பி ஜனநாயக உறுப்பினர் கட்டுப்பாடு, ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி மற்றும் தகவல், ஆப்ஷன் டி கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு. கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும்? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 30, ஆப்ஷன் பி ஏப்ரல் 1, ஆப்ஷன் சி மார்ச் 1, ஆப்ஷன் டி மார்ச் 31. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ லண்டன், ஆப்ஷன் பி பாரிஸ், ஆப்ஷன் சி ஜெனிவா, ஆப்ஷன் டி டெல்லி. ராஃபி பயிர் வகை அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ கோதுமை, ஆப்ஷன் பி கரும்பு, ஆப்ஷன் சி பார்லி, ஆப்ஷன் டி கடுகு. பருத்தி பயிரானது டாஸ் மலையளவில் வரும். பருத்தி பயிரானது டாஸ் மலையளவில் வளரும். ஆப்ஷன் ஏ லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் மலையளவு, ஆப்ஷன் பி மோர் தென் 100 சென்டிமீட்டர் மலையளவு, ஆப்ஷன் சி மோர் தென் 125 சென்டிமீட்டர் மலையளவு, ஆப்ஷன் டி 75 100 சென்டிமீட்டர் மலையளவு. இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றப்பட்டன? ஆப்ஷன் ஏ கூட்டாட்சி அமைப்பு, ஆப்ஷன் பி மையப்படுத்தப்பட்ட அமைப்பு, ஆப்ஷன் சி யூனிட்ரி அமைப்பு, ஆப்ஷன் டி பரவலாக்கப்பட்ட கட்டமைப்பு. இங்கிலாந்தில் லாங்சேயரால் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஓவன், ஆப்ஷன் பி ரோக்டல் முன்னோடிகள், ஆப்ஷன் சி சார்லஸ் பேரியஸ், ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் கிங். சீனாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் சான்யட்சன், ஆப்ஷன் பி திரு CWU, ஆப்ஷன் சி திரு சிங்கை, ஆப்ஷன் டி சாங்யூ. ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவை பொறுத்தவரை குறைந்தபட்ச டாஸ் நாட்கள் அறிவிப்பு தேவை? ஆப்ஷன் ஏ 14, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 8. சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்படுவது ஒரு டாஸ். ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை, ஆப்ஷன் பி சட்டப்பூர்வ உரிமை, ஆப்ஷன் சி இயற்கை உரிமை, ஆப்ஷன் டி செயற்கை உரிமை. ரபேசான் மற்றும் ஸ்கில் லீலிஸ் ஆகியோர் முதலில் எப்பொழுது கடன் சங்கங்களை உருவாக்கினார்? ஆப்ஷன் ஏ 1895, ஆப்ஷன் பி 1865, ஆப்ஷன் சி 1892, ஆப்ஷன் டி 1862. விவசாய மற்றும் கிராமிய அபிவிருப்பிற்கான நிறுவன கடனுக்கான குழுவின் தலைவர்? ஆப்ஷன் ஏ ஏடி கெர்வாலா, ஆப்ஷன் பி வெங்கையப்பா, ஆப்ஷன் சி பி சிவராமன், ஆப்ஷன் டி ஏஎம் குஸ்ராவ். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்தியாவில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கிலி சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி 1904. தோட்டப்பயிர் அல்லாதது தான் கேட்டிருக்காங்க. ஸோ காஃபி ரப்பர் கோகோ அப்படின்னா தோட்டப்பயிர் அல்லாது பார்த்திங்கன்னா பயிர்கள். ஆப்ஷன் அது தேர்ட் கொஸ்டின். சர்வதேச கூட்டுறவு இயக்கத்தின் 7 வண்ண வானவிலின் பொதுவான அடையாளத்தை குறிக்கும் கூட்டுறவு கொடி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது?
ஸோ ஆப்ஷன் வந்து பி, சர்வதேச கூட்டுறவு கூட்டணி. எந்த ஒரு கூட்டுறவு கொள்கை பல்வேறு கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி, கூட்டுறவு சங்கங்களிடையே ஒத்துழைப்பு. கூட்டுறவு ஆண்டு எந்த நாள் முதல் தொடங்கும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிகிற ஃபைனான்சியல் இயர் தான் ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பி, ஏப்ரல் 1. 6வது கொஸ்டின், சர்வதேச கூட்டுறவு கூட்டணி எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, லண்டன். ராஃபி பயிர் வகை அல்லாது எதுனா கரும்பு. சரிங்களா, கோதுமை, பார்லி, கடுகு வந்து ராஃபி பயிர், அல்லாதது தான் கேட்டிருக்காங்க கரும்பு. அப்புறம் வந்து பருத்தி பயிர் வந்து டேஸ் மலையளவில் வளரும் அப்படின்னா 75லேருந்து 100 சென்டிமீட்டர் மலையளவு. பருத்தி பயிரானது டேஸ் மலையளவில் வளரும்னா 75லேருந்து 100 சென்டிமீட்டர் மலையளவு. இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்பை பின்பற்றுகின்றன? கூட்டாட்சி அமைப்பு. ஸோ இந்தியாவில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் எந்த நிறுவன அமைப்புனா ஆப்ஷன் ஏ, கூட்டாட்சி அமைப்பு. இங்கிலாந்தில் லாங்கஷயரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்டெயில் முன்னோடிகள். இங்கிலாந்தின் ராக்ஷயரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர்கள் வந்து யாருன்னா ராக்டெயில் முன்னோடிகள். சீனாவில் கூட்டுறவு இயக்கத்தின் தலைமை வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சன் எட் சென். ஆப்ஷன் ஏ வந்து சீனாவில் கூட்டுறவு இயக்கத்துக்கு தலைமை வைத்தவர் டாக்டர் சன் எட் சென். 12, ஒருங்கிணைப்பிற்கான வருடாந்திர பொது பேரவையை பொறுத்தவரை குறைந்தபட்ச நாட்கள் டேஸ் நாட்கள் அறிவிப்பு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 15 நாட்கள். சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு அடிப்படை உரிமை. சரத்து 19(1) படி கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்துவது ஒரு அடிப்படை உரிமை. ரஃபேசன் மற்றும் ஸ்கல்ஸ் டீல்ஸ் ஆகியோர் முதலில் எப்போது கடன் சங்கிலி உருவாக்கினா 1862. அப்புறம் 15 வந்து ஆப்ஷன் வந்து விவசாயம் மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவனக்கான குழுவின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பி. சிவராமன். விவசாயம் மற்றும் கிராமிய அபிவிருத்திக்கான நிறுவனர் கணக்கான குழுவின் தலைவர் வந்து பி. சிவராமன். ஸோ நீங்கள் வந்து இப்போ எவாலுவேட் பண்ணலாம் 15க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 2023 தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முன்னாடி தனியாக வச்சுருந்தாங்க. அதோட கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ இதே போல் டெய்லி வருது, கொஷின்ஸ் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். நமக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கு வந்து பிப்ரவரி, மார்ச்சில் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி பெயின் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி நீங்களும் பயன்பெறலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை ஷெடியூல் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸும் வந்துடும், அதே போல் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் ஒரு நாள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.